Hi everyone, welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. Good morning Chennai. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீக்கில் இன்னொரு ஷார்ட் vlog உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் பற்றிலாம் கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ ரீசெண்டாக இந்த வீக்கெண்டில் லஞ்சுக்கு போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் போகிறதா இருந்தது. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னும் ஒரு பிளானில் இருந்தோம். ஸோ நாங்களும் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டோம். ஸோ எந்த கடைக்கு போனோம், என்ன லஞ்ச் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதான் இந்த ஷார்ட் விலாக். கண்டிப்பாக விலாக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எப்பயும் போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னுடைய ப்ரீவியஸ் விலாக்ஸ்லாம் என்னுடைய செகண்ட் ஹோம் அப்படின்னே சொல்லியிருக்கேன் இந்த இடத்த. ஸோ மோஸ்ட்லி இங்கே இந்தியன் ஃபுட் ட்ரக் இருக்குது. அதனால் நான் இங்கே லஞ்சு சாப்பிட்றத ப்ரிஃபர் பண்ணுவோம். இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. இங்கே மெயினாக நான் வரதே இந்த ஸ்டார் பக்ஸ்க்காகவும் இந்த பிளேஸோடைய ஆம்பியன்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் வீல் சேர் ஃப்ரெண்ட்லி, டிசேபிள் ஃப்ரெண்ட்லி வாஷ்ரூம் இருக்குது. அந்த மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடம். நிறைய ப்ரீவியஸ் விலாக்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா கூட எப்போ பொழுது போகல, ஏதோ கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, எங்கேயாவது போகணுன்னு நினச்சா நான் ப்ரிஃபர் பண்ணுற இடம் இதான். இது எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ட்ரைவில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ். இது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நிறைய ஃபுட் ட்ரக் இருக்கும். ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக நான் இதை காமிக்கிறேன். இங்கே கொஞ்சம் ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 ஆர் சம்டைம்ஸ் ஒரு 2 o'clock கண்டிப்பாக அப்படியே இருட்ட ஆரம்பித்து நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ அன்றைக்கும் வீக்கெண்டும் பார்த்திங்கன்னா இப்படி தான் நல்லா இருட்டி இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. காத்தால் இருந்த மாதிரி வெயில் ஆஃப்டர்நூன் இல்லை. சரி லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா ஈவினிங் கடைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு வேலை இருந்தது எங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா மழையும் பெஞ்சுது, சூப்பராக மழை பெஞ்சுது, ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் நல்ல ஜில்லுன்னு சூப்பராக இருந்ததுங்க. ஸோ நான் அதனால தான் சரி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆஃப்டர்நூனே பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லாவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் லைட் எல்லாமே ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னா அரவுண்ட் 12:30 ஒரு மேபி 1 o'clock அந்த மாதிரி டைமில் வந்திருந்தோம். ஸோ இங்கே இப்படி தான் உங்களுக்கு ஃபுட்டு ஆர்டர் பண்ணோன்னே பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு அலாம் இது கொடுத்துருவாங்க. ஸோ ஃபுட்டு ரெடி ஆனோடனே அது பீப் சவுண்ட் அடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஃபுட்டு ரெடி அப்படின்ட்டு நம்ம எந்த ட்ரக்கில் ஆர்டர் பண்ணோமோ அந்த ட்ரக்கில் போய் கலெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இருக்கிறவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ரெகுலராக இங்கே வரோமா. ஸோ ஸ்டார் பக்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த ரசோய் ட்ரக்கு, அப்புறம் இன்னொரு பர்கர் ட்ரக்கில் பர்கர் வாங்குவா, இந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாருலேயுமே ஈவன் அங்கே க்ளீன் பண்ணுறாங்கல்ல, அவங்கெல்லாம் கூட எங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ ரெகுலராக நாங்கள் போனதுனால அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ராஜ்மா சாவல் அண்ட் நான் இது ஒரு பிளாட்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ஆர்டர் பண்ணேன். யூஸ்வலாக நாங்கள் சாட் சாப்பிடுவேன், இல்லை காஃபி குடிப்போம், இப்படி தான் நாங்கள் அங்கே போயிருக்கோம். ஸோ இந்த தடவை சரி ஒரு ப்ராப்பர் லன்ச் மாதிரி சொல்லலாம் அப்படின்ட்டு நான் இதை சொல்லியிருந்தேன். அஃப்கோர்ஸ் அனுவும் ஜெய்யும் பிரியாணி தான் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நான் பிரியாணி பற்றி நிறைய இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ப்ளாகில் நான் போட்டிருக்கேன். ஸோ அது பயங்கர ஸ்பைஸியாக, அவங்களுக்கு இந்த மசாலாஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க 2 பேரும் அதை சாப்பிட்டாங்க. எனக்கு ராஜ்மா சாவல் வித் கார்லிக் பட்டர் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பிளாட்டரே கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. தட் இஸ் ஸ்டொமக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதே சமயம் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த 3 ஐட்டம் சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தா அவங்க பிரியாணியை விட இதுதான் அவங்களுக்கும் பிடிச்சிருந்தது. டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சு அன்றைக்கி. ஸோ நல்ல சூடாக பாஸ்மதி ஜீரா ரைஸில் ராஜ்மா சாவல் சூப்பராக இருந்தது. நல்லா லஞ்ச் சாப்பிட்டோம். சரி சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு, ஏன்னா நெக்ஸ்ட் டேவும் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. ஓகே, அவங்களுக்கு பாப்பா இருக்குது, ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரேம்ப்பு, எல்லா சைடும் கார் பார்க்கிங் அண்ட் இங்கே நிறைய கடைகள் இருக்குங்க. இங்கே தான் நாங்கள் ஜெய்க்கு ஸ்பெக்ஸ் வாங்குவோம். அதே மாதிரி ஐ செக் பண்ணுறது. இங்கே எப்படின்னா ஐ செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு லென்ஸ் கொடுப்பாங்க. தட் இஸ் ஆப்டிக்கல் ஷாப்லேயே டாக்டர் இருப்பாங்க. ஸோ டாக்டர் தனியாக போய் பார்க்குறது அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படி இல்லை, ஆப்டிக்கல் ஷாப்லேயே இருப்பாங்க. ஸோ நாங்கள் அங்கே தான் மோஸ்ட்லி எடுப்போம். அண்ட் ஈவினிங் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் அப்புறம் நாங்கள் எங்கள் வீட்லேயும் போய் ரிலாக்ஸ்லாம் பண்ணிவிட்டு
இது எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு கடை தான், ஆலிஸ் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. நான் வச்சுருக்கிற வெஸ்டர்ன் ட்ரெஸ் அண்ட் ஒரு சில ஆக்சசரிஸ்லாம் நான் இங்கேயும் வாங்கியிருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், எது எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஒரு செப்பரேட் வ்ளாகில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த கடை. ஈவினிங் ஒரு 6:30, 7 அந்த மாதிரி டைமில் வந்திருந்தோம். ஸோ நல்லா நான் சொன்னேன்ல, மத்தியானமே உங்களுக்கு மழை இருந்தது. ஸோ ஈவினிங்கும் அங்கங்கே லைட்டாக ட்ரிசில் ஆகிட்டே தான் இருந்தது. சூப்பராக இருந்தது வெதர் வந்து. ஸோ எகெயின் இங்கே வந்து டிசபிலிட்டி கார் பார்க்கிங் உங்களுக்காக நான் காமிச்சிருக்கேன். இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குங்க. பட் எனக்கு ஒரு தடவையும் அதை காமிக்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ப்ளஸ் இதை மாதிரி காமிக்கும்போது கண்டிப்பாக சென்னையில் இருக்கிற நிறைய டிசபிலிட்டி குரூப் இருக்காங்க இல்லைங்களா, டிஆர்ஏ மெம்பர்ஸ், அவங்கெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது அவங்களுக்கான ஸ்டெப்பு வந்து எடுத்து கவர்மெண்ட் வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்கள் எல்லாருடைய எய்மும் அதுதான். பட் நான் இங்கே இருக்கிறதுனால இங்கேருந்து இங்கே எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற ஐடியாஸை வந்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி செக்ஷன் வந்துட்டோம். ஐயோ, எனக்கு ரொம்ப ரொம்ப எந்த பொண்ணுக்கு தாங்க பிடிக்காது, எவ்வளோ ஏஜ் ஆனாலும். ஆனால் இந்த சின்ன சின்ன தோடு, ஸ்டோன் வெரைட்டிஸ், இந்த ஜுவல்லரிஸ்லாம் பார்த்தா நமக்கு ஒரு க்ரஷ் ஆட்டோமேட்டிக்காக வருது. அதுவும் அன்றைக்கி பார்ட்டி வேர் இயர்ரிங்ஸ்லாம் வந்து நிறைய சேல்ஸில் போட்டிருந்தாங்க. நான் வந்து நேராக உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா லிக்விடேஷன் அப்படின்னு இருக்கும், தட் இஸ் கிளியரன்ஸ் சேல்னு இருக்கும், இல்லை டிஸ்கவுண்ட் இருக்கும், ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செக்ஷனில் தான் வந்து நான் போயிட்டு இருப்பேன். ஸோ இங்கே வந்து பேட்ரி ஸ்கூட்டர் கிடையாதுங்க. பட் கடையிலேயே வீல் சேர் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வீல் சேர் வச்சுருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டாஃப் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்கள வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. பட் நான் வந்து மோஸ்ட்லி செல்ஃப் ப்ரொப்பல் பண்ணி அப்படியே நானே போய் கடையை பார்க்குறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நம்ம ஆம்க்கும் ஒரு எக்ஸசைஸ் கிடைச்சா மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே நானும் மாற்றி ஜுவல்லரி பார்த்துட்டே இருந்தோம். 2 பேரும் சிமிலராக எடுக்கணும் அப்படின்னு ஒரு செக்ஷன் ஃபுல்லாக இருந்தது. தட் இஸ் எல்லா தோடுலையுமே 2 3 இருந்தது. சரி, நம்ம அந்த மாதிரி எதாவது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்குள்ளே வந்து எனக்கு ஸ்கர்ட்டு வாங்கணும். நாங்கள் வாங்க வந்தது என்னமோ வேறு பசங்களுக்காக தான் வாங்க வந்தோம். பட் எப்போ நம்ம போனாலும் நமக்கு வாங்காமல் வரமாட்டோம் இல்லை, அந்த மாதிரி தான். பட் கண்டிப்பாக இது வந்து ஆஃபரில் இருந்ததுனால தான் நான் வந்து பார்த்தேன், வாங்கியும் கொடுத்தேன். இல்லைன்னா வந்து நாங்கள் கண்டிப்பாக நான் வாங்கி தர மாட்டேன். பட் சின்ன பசங்களுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மெயினாக கிட்ஸுக்கு வந்து வாங்கணுன்னா இந்த கடை ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெல்ட்டு, சாக்ஸு இது எல்லாமே டிஸ்கவுண்ட்டில் போட்டிருந்தாங்க. அப்புறம் கேப், இந்த மாதிரி ஜூட் பேக்ஸ் மாதிரி சூப்பராக இருந்தது பேக் எல்லாமே. சரி, அப்படியே ஒரு ஃபுல் கடை உங்களுக்கு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிசைட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷூஸ், கட் ஷூஸ், அப்புறமா ஃபார்மல் ஷூஸ் எல்லாமே இந்த மாதிரி செப்பரேட்டாக எடுத்து ஒரு இதில் ஸ்டாண்டில் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்னு அங்கே போட்டிருப்பாங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா 50% ஆஃப், ஃப்ளாட் 40% ஆஃப் அப்படி இருக்கும். இப்போ நம்ம ஊரில் ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் அங்கெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். பட் இங்கே லிக்விடேஷன் அப்படிங்கிறது நல்லாவே சேல்ஸ் டீல் இருக்கும். பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. ஜீன் டாப் எல்லாம் இங்கே நாங்கள் எடுத்திருக்கோம். வந்து வாங்குகிற ஜீனு ஸ்கர்ட் எல்லாம் மோஸ்ட்லி இந்த கடையில் எடுத்திருக்கா. அண்ட் அதே மாதிரி இங்கே மோஸ்ட் ஆஃப் த ட்ரெஸ் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய எக்ஸல் சைஸ் வரைக்கும் இருக்கும். சின்ன குழந்தைங்க சைஸ்லேருந்து ஆரம்பித்து மோஸ்ட்லி 4XL 5XL வரைக்கும் இருக்கும். ப்ளஸ் இந்தியாவுடைய சைஸ்க்கும் இங்கேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ நான் இந்தியாவில் இருக்கும்போது எக்ஸல் வாங்கியிருந்தேன். இங்கே வந்து நான் சைஸ் எல் வாங்குகிறேன். சில சமயம் மீடியமே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கிளாத் வந்து ஸ்ட்ரெச்சபிளாகவும் எக்ஸ்பேண்டபிளாகவும் இருக்கும். குவாலிட்டி வைஸ் அதோடைய ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் மாதிரி ஒரு தையல் தான் இருக்கும், அப்புறம் நம்ம ரீஸ்டிச்சிங்லாம் கொடுப்போம் இல்லை. இங்கே நான் அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. இந்த 1 இயரில் நான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன். எதுவுமே வந்து எனக்கு கிழிஞ்சு போனதோ, அந்த மாதிரி ஃபேட் ஆனதோ, குவாலிட்டி வந்து பூரானதோ வந்து இல்லவே இல்லை. அதில் கண்டிப்பாக இந்த ஷாப்லேயும் வந்து நாங்கள் நிறைய எடுத்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜீன் மெட்டீரியல் தான் பயங்கர சேல். டெனிம், ஜீன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அவங்க டே டு டே வேறே வந்து ஜீன் தான் போடுவாங்க இங்கே. ஸோ நம்ம வந்து ட்ராயர் டைப்பாக இருந்தாலும் சரி, பேண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓவர் கோட், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து அவங்க டெனிம் அந்த ஜீன் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சில சமயம் அந்த சம்மரில் எப்படிடா அவங்க போடுறாங்கன்னு நினைப்பேன். பட் ஜீன் இஸ் ஆல்வேஸ் இன் ஹை டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவர் கோட்டும் வந்து பார்த்துருந்தாலும் இந்த பக்கம் ஃபுல்லாக குட்டி செக்ஷன் வந்து
சரி ட்ரெஸ் எடுக்கலாமா டாய்ஸ் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு டபுள் ஐடியாவில் தான் இருந்தோம். பட் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பார்த்தோம் அன்றைக்கி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸ், 1500 கொலோனஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஜீன்லாமே வந்து பார்த்திங்கன்னா $5 $6க்கெலாம் சூப்பர் குவாலிட்டி. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் டிஷர்ட், அதுக்கப்புறமா செக்டு இருந்தது, அப்புறம் ஒயிட், இந்த மாதிரி 3 காலமில் செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு டிஷர்ட்ஸ் மட்டுமே வச்சுருந்தாங்க. அண்ட் எல்லா சைஸ்லேயும் ஒரே மாதிரி டிஷர்ட் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா இருந்தது. ஸோ இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் அண்ட் பார்ட்டி வேர் ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி இருக்குங்க. நம்ம ஊர் மாதிரி இந்தியன் அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து இருக்காது. இங்கே ஒரே ஷாப்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போட்டு போகிற ட்ரெஸ், ஹோம் நீட்ஸ், வீட்டுக்கு போட்டுக்கிறது எல்லாமே முக்கால்வாசி ஷாப்ஸில் வந்து இங்கே ஒரே கடையில் எல்லாமே கிடைக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஒரு பெரிய அட்வான்டேஜு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுட்வேர் எல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் சிலதெல்லாம் வெளியிலே கூட போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அவள் இதில் எது எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தா 1000 கொலோனஸ்லாம் வந்து டெஃபினெட்லி ஒர்த் பையிங்க. ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டியுமே கூட. ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் நீட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அது வந்து வேறு ஃப்ளோரில் இருக்குது. அதனால் அதை நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஏன்னா அங்கே வந்து கனெக்டிங் ரேம்ப் இருக்குது. ஸோ நான் அதை நெக்ஸ்ட் டைம் வந்து கிச்சன் நீட்ஸ் வாங்கும்போது டெஃபினட்டாக அந்த ஃப்ளோர் கவர் பண்ணுறேன். அப்புறம் இந்த செக்ஷன் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் ஜாக்கெட் எங்கள் குளிர் டைமில் போட்டுக்கிறதுக்கு, அப்புறம் இங்கேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நைட் கவுன்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ், இந்த ஜிம்முக்கு போட்டுக்கிறதுக்குன்னு தனியாக அவுட்ஃபிட்ஸ் வச்சுருப்பாங்க. இங்கே நிறைய பேர் ஜிம் போவாங்க, ஈவினிங் அது ஒரு ஸ்கெட்யூலாகவே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேர், அந்த இன்னர் வேர் எல்லாமே இந்த ஃப்ளோரில் எல்லாமே இருந்தது. அண்ட் எனக்கு இந்த நைட் வேர் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த பேண்ட் ஷர்ட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது, ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லா இருந்தது குவாலிட்டி. ஸோ அது எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிஃப்ட் வாங்குறதுக்காக ட்ரெஸ் எடுக்கலான்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து டிஷர்ட் மாதிரி இல்லை குட்டி ஃப்ராக் மாதிரி அந்த மாதிரி செக்ஷன் இது ஃபுல்லாகவே. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் எது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் கோட், நான் சொன்ன மாதிரி இந்த டெனிம் ஓவர் கோட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அனுவுக்கு. ப்ளஸ் இது எந்த அவுட்ஃபிட்டோடையும் நம்ம பேர் பண்ணிக்கலாம். அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த அவுட்ஃபிட் இது எடுத்தோம் அப்படின்னா. ஸோ இது எடுத்துகிட்டு இருந்தால் ரொம்ப நல்லா இருந்தது. சரி இதில் ஆஃபர் இருக்கா அப்படி கேட்கலாம் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷாப்பிங் வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் இருக்கிற ஷாப்பிங் வ்ளாகுக்கும் இங்கே இருக்கிற கடைகளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வ்ளாக் ஃப்ரெண்ட்ஸ். See you all soon in my next video. Take care and bye bye.